வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ரஞ்சனா நாச்சியப்பன் அப்படின்னு ஒரு நடிகை, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முகம். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் போரூரில் ஸ்டூடெண்ட்ஸ் முட்டி மோதி தொங்கிட்டு வர்றாங்க பாருங்க பஸ்ஸில். அதை கண்டித்த ஒரு நடிகை, கொஞ்சம் அத்துமீறி அக்கறையாக கண்டித்த ஒரு நடிகை. அன்னைக்கு ஏகப்பட்ட விமர்சனத்துக்கு உள்ளானார். அதுக்கு பின்னால் சில படங்களை நடித்தார். அதுக்கு பின்னால் தாவேக்கால நிர்வாகியாக இணைஞ்சு ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள். மற்றபடி அவரே 40 லட்ச ரூபா ஆட்டையை போட்டானுங்க. மற்றபடி விட்டால் ஏகப்பட்ட சீண்டர்கள் எனக்கு நடக்கும் சொல்லி போட்டு அங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு அப்படின்னு பேட்டி கொடுத்து இன்னைக்கு திமுகவில் சேர்ந்துட்டார். போன வாரம் தான் சேர்ந்தார் நடிகை ரஞ்சனா நாச்சியப்பன். இன்னைக்கு அவர் வேப்பேரி காவல் நிலையத்தில் பேட்டி கொடுத்துருக்கார். இது வேப்பேரி காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார். யார் மேலேனா தாவேக்கா நிர்வாகிகள் மொத்தம் 13 பேர் மேலே. அதாவது அந்த அம்மா தாவேக்காவிட்ட தானாக நீங்கிருச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்புறம் அது அம்மாவை இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்ந்து கண்டபடி தவறான பதிவை இடுவது, மற்றபடி தவறான விமர்சனத்தை கொடுப்பது, பாலியல் சீண்டலான வார்த்தையை போடுவது, இந்த மாதிரி இருந்தவுடனே அந்த அம்மாவால் தாங்க முடியல. அதை குறிப்பிட்டு திருச்சி கார்த்திக் அப்படிங்கிறது ரீல் வீடியோ விட்டுருக்கிறார். ஆமாம், சொந்த தங்கச்சி மாதிரி, மற்றபடி தனிப்பட்ட உறவை கொண்டவர் அப்படின்லாம் அதாவது ஒரு டைரெக்டாக பாசிட்டிவாக பேசுகிற மாதிரி பேசி அதில் ஒரு நெகட்டிவான வார்த்தையை திணிச்சிடுறது. ஆமாம், பார்க்க கேலியாகவும் இருக்கும், தப்பித்தலாகவும் அந்த வார்த்தை இருக்கும். அந்த மாதிரியே இந்த நடிகை ரஞ்சனா நாச்சியப்பனை கேலி கிண்டல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அம்மா இன்னைக்கு வேப்பேரி காவல் நிலையத்தில் 13 பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே தாவேக்கா நிர்வாகிகள். யார் யார் அப்படின்னா சுகன்யா வினோத், சதாம் ஹுசேன், வீர விஜய், அப்புறம் பாலாஜி பாலா அப்படிங்கிற ஒரு தாவேக்கா நிர்வாகி, அப்புறம் மாதா சாமி, ஜென் இசட், பால ரமேஷ், நரேந்திர குருசேகரன், மொத்தம் 13 பேர். இவங்கெல்லாம் தாவேக்கால் என்னென்ன பொறுப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒன்று, விஜய்க்கு ஆதரவாளர்கள், விஜயினுடைய நேசர்கள், மற்றபடி விஜயினுடைய அனுதாபிகள், தாவேக்காவினுடைய தொண்டர்கள், அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதன் அடிப்படையில் இன்னைக்கு பெண்கள் மீது அவதூறு, பெண்களை இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்ந்து எந்த அளவுக்கு கலாய்க்கிறது, எந்த அளவுக்கு சீண்டல்கள் பண்ணுறது அப்படிங்கிறத தாவேக்கா தொண்டர்கள் முதலிடம் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் நிலத்தில் இருக்கிறப்ப அஜிதா அப்படிங்கிற அந்த பெண் சில பொறுப்புகளுக்காக விஜயை நோக்கி போனார். ஆனால் அவரை காரை வைத்து இடித்து தள்ளினார் விஜய். பெண்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை தாவேக்கா. அப்புறம் அந்த அம்மா பேட்டி கொடுத்து மற்றபடி போராட்டம் பண்ணி அவன் உயிர் இருக்கும் வரை விஜய்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேட்டி கொடுத்துட்டு போகிறாங்க. அதே மாதிரி மதுரை தெற்கு மாவட்டம், மற்றபடி மேற்கு மாவட்டம் சொல்லி கூட இருக்குது. அங்கே கல்லானை தங்கபாண்டியன் அப்படிங்கிற தாவேக்கா மாவட்ட செயலாளர்கள்லாம் அவர்கள் செய்யக்கூடிய கொடுமை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய பல பெண்களை அவங்கள்ட்டே கடன் வாங்க வேண்டியது, அப்புறம் அவங்கள்ட்டே ஏதாவது பண்ணிக்க வேண்டியது, மற்றபடி பாலியல் சீண்டல்கள். இந்த ஷர்மிளா அப்படிங்கிற ஒரு பெண் தாவேக்கா நிர்வாகியினுடைய கணவன் பேட்டி கொடுத்துருக்கிறார், ஆதாரத்தோட பேட்டி கொடுத்துருக்கிறார். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தில் காசு கட்டணும், மியூச்சுவல் ஃபண்டுக்கு மாதிரி காசு கட்டணும் அப்படின்னா பல லட்சம் பல கோடி வரைச்சு போட்டு இடத்த விற்க வச்சு 16 லட்சத்தை பிடுங்கியிருக்கார் தங்க பாண்டியன் அப்படிங்கிற தாவேக்கா மாவட்ட தலைவராம். அவர் மதுரை மாவட்ட தலைவராம். அவர் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு அந்த குடும்பம் நடுத்தருவில் நின்று அப்புறம் வட்டி கேட்பானா இல்லையா, வாங்கினார். அந்த அம்மா ஷர்மிளா தற்கொலை முயற்சி பண்ணி அந்த அம்மா இன்றைக்கும் அட்மிட்டட் தான் ஹாஸ்பிட்டலில். இன்றைக்கி அந்த ஷர்மிளாவுடைய கணவன் பேட்டி கொடுக்குறார். இந்த மாதிரிலாம் ஒரு நிர்வாகிகள் குறிப்பிட்ட இந்த தாவேக்கா கட்சியில் இருக்கிறாங்க,
அப்படிங்கிற கான்செப்ட். பொதுவாக நம்ம பெண்கள் அப்படின்னு எடுத்தாலே தாவேக்காவின் இது ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. ஏன் சங்கீதா மேட்டரை எடுத்துக்கலாம். தன் மனைவி டைவர்ஸு கொடுக்குறாரு. டைவர்ஸுங்கிற பேச்சில் ஒரு செங்கல்பட்டு கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுறார். ரைட், ஓகே, அது எனக்கும் அவருக்குள்ள பிரச்சனை. ஆனால் தொண்டர்கள் வந்து அந்த அம்மாவை போட்டு தாறுமாறாக விமர்சனம் பண்ணி என்ன பல விதமான விமர்சனங்கள், படிக்க சகிக்க முடியாத விமர்சனங்கள், அதை எதையுமே கண்டுகொள்ளவே இல்லை விஜய். அப்படிங்கிறப்ப தன் மனைவி அப்படிங்கிற அந்தஸ்தில் உள்ள பெண்ணுக்கே அவர் இந்த அளவுக்கு கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய சமயத்தை மற்ற பெண்களை எவ்வாறு கண்டுகொள்வார் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வருதா இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண் வந்து பேசுகிறாங்க யூடியூப்பில். அதாவது வந்து விஜய்க்கு வந்து நான் தங்கையாகவும் இருப்பேன், அக்காவாகவும் இருப்பேன், சமயத்தில் மனைவியாகவும் இருப்பேன். அது எப்படின்னு தெரியல. தங்கை அப்புறம் அக்கா இருக்கிறாங்க, அக்காவா அந்த பெண் இருக்காங்க. அதே பெண் வந்து எவ்வாறு படுக்கையில் விஜயோடு படுப்பார், ஒரு மனைவியாக ஒரு பொண்டாட்டியாக? அதான் புரியல. அப்போ இது என்ன கலாச்சாரம்? இது எந்த கட்சி, எந்த ஒரு கலாச்சாரம்? மேலை நாட்டு கலாச்சாரமா இல்லை கீழே நாட்டு கலாச்சாரமா? இரண்டும் கலந்த கலாச்சாரமா? இதுக்கு வந்து எந்த ஒரு அறிவுரையோ ஒரு தடையோ மற்றபடி எந்த ஒரு கேள்வியுமே விஜய்கிட்ட இல்லவே இல்லை. மற்ற வகையில் கேள்வி கேட்டுக்கலாமே, அது கூட விஜய்கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்லையே. அஜிதா வகையில் எந்த ஒரு கேள்வியும் கிடையாது, பதிலும் இல்லை. மற்றபடி அந்த மதுரை கல்லாணை தங்கப்பாட்டின் வகையில் எந்த ஒரு விஷயம் கிடையாது. சிவகார்த்தியின் குடும்பத்தை அந்த அவரோட மகளையே வந்து தவறாக சித்தரித்தார்கள் இந்த தாவை காத்தோன்னு. அதற்கும் விஜய்கிட்ட எந்த ஒரு பதிலுமே கிடையாது. இப்போ வந்து பொன்ராஜ் வந்து கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி பேசுனதுக்கு இதெல்லாம் ஒரு என்னடா அது விபச்சார கூட்டத்தை போல இருக்கு அப்படின்னு பேசினார். உடனே நம்ம பெண்களுக்கு இவர் மட்டும்தான் பாதுகாப்பு மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு ஏடிஜிபிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் வந்து நாடகத்தின் வெளிப்பாடு, சுத்தமான நாடகம். இதுவரைக்கும் விஜய் எங்க இருக்காருன்னு தெரியாத ஒரு நபர் பொன்ராஜ் வந்து சொன்னார், ஒரு பேட்டியில் கொடுத்தார் அப்படின்னா எதற்காக துள்ளி எழ வேண்டும்? இதான் வீட்டை விட்டு வெளியே வராத ஆளாச்சு, எதுக்கு வர்ற? தேவையில்லாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துட வேண்டியதானே. ஆதவ அர்ஜுனா சொன்னார். ஆமாம், தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், எங்கள் தலைவர் வந்து எப்படி வர்றாரு பாரு. அது அறிவிச்சு 10 நாளைக்கு மேலே ஆச்சு. ஆமாம், ஏடிஜிபி அலுவலகம் தான் வந்திருக்கிறார், மற்றபடி மக்களை சந்திக்க வரல. யோசிக்கணும். அதாவது ஒரு பெண்ணுக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயங்களுக்காக வரக்கூடிய ஒரு தலைவன் எந்த அளவுக்கு பிற பெண்களுக்கும் வரணும். அவன் தான் வந்து ஒரு ஜனநாயகன். ஆமாம், பேர் ஜனநாயகன் படம் எடுத்தா பத்தாது, செயலில் அந்த ஜனநாயகம் இருக்கணும். அவன் தான் தலைவன். பொதுவாக அறிவுரை கூறி இந்த கட்சியை வந்து வளர்த்தக்கூடிய அளவுக்கு விஜய் பக்குவமும் கிடையாது. அவரும் அதே மாதிரி தான். அவரே சொல்கிறார்ல, தன் மனைவி வகையில் ஒருத்து இல்லாத பிரச்சனைங்க அப்படிங்கிறார். சங்கீதா வகையில் ஒருத்து இல்லாத பிரச்சனை அப்படிங்கிறப்ப அப்புறம் பொன்ராஜ் மேட்டர் போட்டு ஒருத்துள்ள பிரச்சனையா? நல்லா யோசிக்கணும். பப்ளிக்கே அந்த அம்மா பேசுது. ஆமாம், மனைவியாக இருப்பேன் விஜய்க்கு, இது அக்காவாக இருப்பேன், தங்கையாக இருப்பேன், மனைவியாக இருப்பேன். அப்போ இது மட்டும் ஒருத்துள்ள பிரச்சனையா? தன்னுடைய பிரச்சனை சொந்த பிரச்சனை, ஒருத்து இல்லாத பிரச்சனை. ஆமாம், இந்த பிரச்சனை வந்து ஒருத்துள்ள பிரச்சனை, பொன்ராஜ் பிரச்சனை மட்டும். அப்போ பெண்ணுக்காக வந்து பெண்கள், தமிழக பெண்கள் எல்லாம் அப்படின்னு ஒரு சுத்தலை போட்டு நாஞ்சில் சம்பத், ஆதவ அர்ஜுனா, ராஜ்மோகன், லயோலா மணி போன்ற தாவேக்கா விஷமிகள்லாம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய பில்டப் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து கொண்டிருந்தாலுமே சரி, மற்றபடி வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும்னே தெரியல. ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தவங்க பம்பரத்தை சுழட்டி விட அந்த பம்பரமாக ஆடிக்கொண்டிருக்கிறார், அவ்வளோதான். மற்றபடி கலாச்சாரம், பண்பாடு, எந்த இடத்தில் எப்படிப்பட்ட அரசியல் செய்ய வேண்டும். கரூர் மேட்டரில் அரசியல் செஞ்சுருக்கலாம். இப்போ தட்டி பொன்ராஜ் கேட்டார், பேசியிருக்காரு, இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறார். ரைட், ஓகே, நல்ல விஷயம்தான். இதை போல் மற்ற பெண்களுக்கு ஏன் நீ செய்யலை? நம்ம கேட்கக்கூடிய கேள்வி அதானே. மற்ற பெண்களுக்கு ஏன் செய்யலை? இந்த ரஞ்சனா நாச்சியப்பன் 13 பேரை குறிப்பிட்டிருக்கார் இன்ஸ்டாகிராமில். ஆமாம், ரஞ்சனா நாச்சியப்பனுக்காக விஜய் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வருதுல்ல. ரஞ்சனா நாச்சியம் திமுகவில் சேர்ந்துருக்கலாம், அதை விடுங்க. இதுக்கு முதல்ல உங்கள் கட்சியில் தான் இருந்தார். 40 லட்சத்தை அந்த அம்மாட்டை ஆட்டையை போட்டிருக்கானுங்க.
நல்லா யோசிக்கணும் விஜய். இப்போ வந்து அந்த 13 பேர் வந்து ரஞ்சனா நாச்சியப்பனை வந்து தப்பு தப்பாக சித்தரிச்சிருக்காங்க. உங்கள் பொண்டாட்டி சங்கீதாவை சித்தரிச்சாங்க. இப்போ சர்மிளா அப்படிங்கிற அந்த நிர்வாகியை வந்து மதுரை கல்லாணை தங்கபாண்டியன் போன்றோடு பாலியல் வன்கொடுமை சித்தரிச்சிருக்காங்க. இதெல்லாம் தட்டி கேட்கலாம்ல. கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை, அதை விட்டு போட்டு பொன்ராஜ் சொல்லிட்டாருன்னு சொல்லி போட்டு சொன்னீங்கன்னா அப்புறம் உன்னுடைய ஜனநாயகம் எப்படி? உன்னுடைய ஜனநாயகமே வெற்றி பெறாதப்ப ஜனநாயகன் எங்கே வெற்றி பெறது? கட்சியும் வெற்றி பெறாத, ஜனநாயகனும் வெற்றி பெறாது, உன்னுடைய ஜனநாயகம் வெற்றி பெறாது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.